ஈரோட்டில் சாலையை மூழ்கடித்தபடி பெருக்கெடுத்த மழை வெள்ளத்தால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைக்கிறார். குணசேகரன், தற்போது அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன? ஈரோடு மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு கனமழை பெய்ததன் காரணமாக பல இடங்களில் தண்ணீர் புகுந்திருக்கின்றது. குறிப்பாக ஈரோடு, முத்தம்பாளையம், அன்னை சத்யா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்ததாக இந்த தண்ணீர் அப்படியே சென்று அருகில் இருக்கக்கூடிய சாலைகளையும் பெருக்கெடுத்து செல்கின்றது. குறிப்பாக தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது ஈரோடு பூந்தரை சாலையில் நிற்கின்றேன். இதில் ஒரு முழங்கால அளவிற்கான தண்ணீர் என்பது தற்பொழுது ஆர்ப்பரித்து செல்கின்றது. இதனால் இந்த வழித்தடத்தில் செல்லக்கூடிய தாராபுரம், பழனி செல்லக்கூடிய வாகனங்கள் மிகுந்த ஒரு சிரமத்துடன் செல்கின்றன. வாகன ஓட்டிகளும் தண்ணீரில் ஒரு சிரமத்துடன் இந்த சாலையை கடந்து செல்கின்றார்கள். அதே போன்று பாதசாரிகளை பொறுத்தவரைக்கும் இந்த சாலையில் கடந்து செல்ல முடியாத அளவிற்காக இந்த தண்ணீர் என்பது பெருக்கெடுத்து செல்கின்றது. ஏற்கனவே புறநகர் பகுதிகளில் பெய்திருக்கக்கூடிய அந்த கனமழை வெள்ளம் என்பது ஓடைகளின் வழியாக செல்லக்கூடிய நிலையில் அங்கிருந்து அந்த ஓடைகள் நிரம்பி அதற்கு பிறகு அந்த ஊருக்குள் இந்த வெள்ளம் என்பது புகுந்திருக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய நஞ்சை ஊத்துக்குழி வாய்க்கால் வழியாக இந்த தண்ணீர் செல்லக்கூடிய நிலையில் அந்த தண்ணீரும் முழுமையாக நிரம்பி அந்த வாய்க்காலில் இருந்து தற்பொழுது தண்ணீரானது திறந்துவிடப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீர் பெருக்கெடுத்து சாலைகளின் வழியாக தற்பொழுது செல்லக்கூடிய காரணத்தால் இந்த நகர்ப்பகுதிகளிலும் கூட ஒரு வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகளும் ஒரு பெரும் இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் ஸ்டோனி பிரிட்ஜ் அருகே பெரும்பலம் ஓடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஒரு மூதாட்டி ஒருவரும் உயிரிழந்திருக்கின்றார். ரங்கம்மாள் என்று சொல்லக்கூடிய 75 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி இன்று அதிகாலை வெள்ளத்தில் சிக்கி வீட்டிலிருந்து வெளியேற முடியாமல் உயிரிழந்திருக்கின்றார். இதே போல ஈரோடு நகரில் இருக்கக்கூடிய ஸ்டோனி பிரிட்ஜ் பாலம் அருகே இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்குள்ளாகவும் தண்ணீர் புகுந்திருக்கின்றது. ரங்கம்பாளையம் அருகே சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் தண்ணீர் மூழ்கியிருந்த சூழ்நிலையில் அபாயகரமான ஒரு பகுதியில் செல்லக்கூடிய பள்ளி பேருந்து ஒன்றும் இன்று வாகனத்தை செல்ல முடியாமல் தத்தளித்தது. அந்த வாகனத்தில் இருந்த மாணவர்கள், தனியார் பள்ளியினுடைய வாகனம் தண்ணீரில் சிக்கியிருந்த சூழ்நிலையில் அதிலிருந்து மாணவர்கள் மீட்கப்பட்டு வேறொரு வாகனத்தின் மூலமாக வெளியேற்றப்பட்டு பத்திரமாக மீட்கப்பட்டார்கள். அந்த வாகனமும் கூட பொக்லைன் இயந்திரம் மூலமாக மீட்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். எத்தனை மணிக்கு தண்ணி வந்துச்சு? இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கு? நிறைய பாதிப்புங்க. காலையிலேருந்து எல்லாம் பஸ்ஸுக்கு வரவங்க கீழே விழுந்து, ஸ்கூல் பசங்க கீழே விழுந்து, வண்டியில் வரவங்கெல்லாம் கீழே விழுந்துட்டாங்க. கடையில் இருக்கிற கடைக்குள்ளார எல்லாம் தண்ணி பூந்துருச்சுங்க. நிறைய பேர் கீழே விழுந்துட்டாங்க. தண்ணியில் நடக்க முடியாத ஒரு வயசானவர் 2 பேர் கீழே விழுந்துட்டாங்க. ரொம்ப தண்ணி இருக்க நிறைய ஏறிட்டு வருதுங்க. நைட்டு மழை வந்த தண்ணி எல்லாம் இல்லைங்க. இப்போ எதனால தண்ணி இப்படி வருது? ரோட்டு கடைக்குள்ளாரையெல்லாம் தண்ணி பூந்து ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. மக்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. காலை கீழே வைக்க முடியலைங்க அவங்கனால. ரொம்ப நாள் வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிற பசங்க எல்லாம் பஸ்ஸெல்லாம் விட்டுட்டு பசங்களாம் ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருந்தாங்க. அம்மா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எப்படி வந்தீங்க தண்ணிக்குள்ளே? எப்படி இருக்குது வெள்ளமெல்லாம்? நாங்கள் நாடாறு மேட்டிலேருந்து இங்கே வந்தேன் மூலப்பாளையம் போகிறதுக்கு. அது தண்ணி நிறையா வந்துருச்சுன்னு ஓரமாக அப்படியே பார்த்து கையை பிடிச்சிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். போக முடியாது. இங்கே நடுவழியிலே நின்னாச்சு. இப்போ தண்ணி நிறைய ஏறி வருது. நடுவழியிலே நிற்கிறேன், வேற எங்கேயும் போகல. இந்த தண்ணி எத்தனை மணிக்கு வந்துச்சு? மழை வெள்ளம் எப்படி இருக்குது? நீங்கள் எப்படி வந்தீங்க வேலைக்கு? எப்படி? நாங்கள் காலையில் 6 மணிக்கு வந்துட்டோங்கண்ணா வேலைக்கு. 6 மணிக்கு வரப்போ இவ்வளோ தண்ணியெல்லாம் இல்லை. இப்போ தான் இவ்வளோ தண்ணி. 8 மணிக்கு ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. அப்போ கம்மியாக இருந்துச்சு. 8 மணிக்கு மேலே ஸ்டார்டிங் ஆயிடுச்சு தண்ணி இவ்வளோ. மக்களுங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. வண்டியை போக முடியல, வர முடியல. நடந்து வரவங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. எப்படி வந்துச்சுன்னே தெரியல. அங்கே இது அடைச்சாதான் இங்கே தண்ணி குறையுங்கிறாங்க. எப்போ எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை இன்னும். இவர் தான் கான்ஸ்டபிள் போலீஸ்கார் தான் வந்தார். வந்து வண்டியெல்லாம் டிராஃபிக் கொஞ்சம் கிளியர் பண்ணிகிட்டு இருந்தார். இனி அவர் என்ன பண்ணுறாரோ தெரியல. ஏற்கனவே இந்த முத்தம்பாளையம் பகுதிகளில் வந்திருக்கக்கூடிய அந்த வெள்ளப்பெருக்கு என்பது தொடர்ச்சியாக அருகில் இருக்கக்கூடிய ஓடைகளின் வழியாக பெருக்கெடுத்து சென்றிருக்கிறது. அந்த தண்ணீர் தற்பொழுது இந்த வாய்க்கால் மூலமாக வெளியேறி வருகிறது. அந்த தண்ணீர் உபரி நீராக தற்பொழுது வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையின் காரணமாக இன்று காலைக்கு பிறகு, அதாவது 8 மணிக்கு பிறகாகத்தான் இந்த சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து செல்கிறது. இதனால் இங்கு இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் ஒரு பெரும் இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். குணசேகரன், இந்த மழை வெள்ளத்தால் சுமார் எவ்வளவு தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது? அதே போல மாற்றுப்பாதைகள் ஏதாவது திருப்பி விடப்பட்டிருக்கிறதா?
நிச்சயமாக தற்பொழுது இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் ஈரோட்டிலிருந்து பழனி செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலை. நூற்றுக்கணக்கான வாகனங்கள், பேருந்துகள், லாரிகள், கனரக வாகனங்கள் என 24 மணி நேரமும் மிகவும் ஒரு போக்குவரத்து மிகுந்த ஒரு சாலை. இந்த சாலையின் வழியாகத்தான் புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளிலிருந்து நகர்ப்பகுதிக்கு வரக்கூடிய மக்களும் இருசக்கர வாகனத்தில் வருபவர்களும் வரக்கூடிய ஒரு சாலை. இந்த சாலையிலே சுமார் ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு இதுபோன்று தண்ணீர் சூழப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையின் காரணமாக ஒரு பெரும் மக்கள் ஒரு இன்னலுடன் தான் இதில் செல்கின்றார்கள். போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில், அதாவது வெகு தொலைவில் இருந்து வரக்கூடிய பேருந்துகள் மாற்று வழி பாதையில் திருப்பி விடப்பட்டிருக்கின்றன. ஆனால் பேருந்துகளாகட்டும், அதே போன்று நகர்ப்பகுதிகளுக்குள் செல்லக்கூடிய மற்றவர்களாகட்டும் இந்த வழியை செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தின் காரணமாக இந்த மழை வெள்ளத்தையும் பொருட்படுத்தாமல், ஒரு முழங்கால் அளவிற்கான தண்ணீரையும் பொருட்படுத்தாமல் சாலைகளை கடந்து இந்த சாலை மழை நீரிலும் நடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. மற்றபடி இதே வழித்தடத்தில் செல்லக்கூடிய அருகில் கரூர் செல்லக்கூடிய வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன. பேருந்துகளும் புறநகர் பேருந்துகளும் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன. தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.